நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. சீன் பை சீன் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. டைரெக்ஷன் நல்லா இருக்குது. சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலும் ரீச் ஆகணும்னு பாபாட்ட வேண்டிக்கிறேன். எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட எல்லா எமோஷன்ஸும் இதில் காட்டிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா வரணும், சக்ஸஸ் ஆகணுன்ட்டு பாபாட்ட வேண்டிக்கிறேன். இல்லை, அதான் அவங்க எல்லா ஆர்டிஸ்டுமே நல்ல எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. எஃபர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கு. ஃபேமிலி மூவி பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்க சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நான் நடிச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களாம் பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? ஓகே. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க என்ன பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த படத்துல? ஒரு ரிவ்யூ கேட்க. நான் அதுல நடிச்சிருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட தான் கேட்க. நான் நடிச்சிருக்கிறது எப்படி இருந்துச்சு? நான் வந்து பிரபு சாரோட பொண்ணா நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீனுனா வந்து வெற்றி அண்ணாவும் அப்பாவும் உள்ள ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எமோஷனலா இருந்துச்சு. அதில் சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு சார். அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வெற்றி அருமையாக அவர் 100% நல்லா பண்ணியிருக்காரு. பிரபு சாரும் அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அருமையாக பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்கிற மாதிரி ஆக்டிங் கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் வந்து டைரக்டர் தான் பாராட்டணும். அவருக்கு வந்து நான் அருமையாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரி அவர் பண்ணல. 2-3 படம் பண்ண மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு. நல்ல டைரக்ஷன் நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கிராமத்து சப்ஜெக்ட் மெயினாக வந்து எங்கே இருந்தாலும் வந்து படிப்பு முக்கியங்கிறதும் பாசம் முக்கியங்கிறதும் காட்டுறாங்க. நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. நல்ல கதை. படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா சீனுமே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டும் நல்லா இருந்தது. அந்த கதையும் சூப்பராக இருந்தது. அதனோட மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுதான் நல்லான்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் இருக்க எல்லாருமே நடிச்சிருக்காங்களே. ஆக்டிங் ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு. கரெக்ட். புரியல. ஆக்ட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் நடிச்சிருக்காரு. அதுக்கு அந்த என்னது அந்த கிராமத்துலேருந்து வந்த மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக ஒத்து போன மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா எல்லாமே நல்லா. சிவாஜி கணேசன் மீண்டும் பிறந்து வந்திருக்க மாதிரி அருமையா இளைய திலகம் பிரபு படம் முழுக்க வராரு. எங்களுடைய வேண்டுகோள் கேட்டாக்கா பொதுமக்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த மாதிரி படம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. சும்மா ஒரே காட்டு சத்தம் போட்டுருக்கிற திரைப்படங்களுக்கு மத்தியில ஒரு சிறந்த குடும்ப திரைப்படத்தை தந்திருக்காங்க. இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. எங்க இளைய திலகம் பிரபு அவர்களுக்கு நன்றி. தயவு செய்து குடும்பத்தோட வந்து பாருங்க. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய தகுதியான படம் தான் இந்த ராஜபுத்திரன். ஆமாங்க சார். ராஜபுத்திரன் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். வேற லெவல் கதை சார். டிஃப்ரெண்டான ஸ்டோரி. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எப்படி எல்லா கதையும் வந்து கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலில் எடுத்திருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம்ல. இந்த எதிர்பார்ப்பையே மீறின ஒரு ஸ்டோரியாக இருக்குது. வேற லெவல் சார். சாரோட ஆக்டிங்கை பற்றி என்ன சார் கேட்க முடியும்? அவர் யார், எப்படியாப்பட்ட ஆள், வேற லெவலில் பண்ணியிருக்காரு. வெற்றி சாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேர் காம்போவும் சூப்பராக இருக்குது. ஹீரோயினி காம்போவும் நல்லா இருக்கு. காமெடி ஆக்டர்ஸ், வில்லன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற லெவல் சாங்ஸ் தான் சார். எல்லாமே வந்து எப்படி சொல்றது, 4 சாங்ஸுமே நல்லா கேட்குற மாதிரியும் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரியும் இருக்காங்க. அப்பா பையனோட சென்டிமெண்ட் தான் இது. மோஸ்ட்லி வந்து அப்பாவோட பையனோட சென்டிமெண்ட் தான். நம்ம எல்லா கதையும் சொல்லிட்டோன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு த்ரில்லுமே இருக்காது இல்லையா? அதனால வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் வேற லெவலா பண்ணிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனே செம்மையா இருந்தது ஹீரோயினோடது. படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.